ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க. இப்போ தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இது மேலே ஒரு பாத்திரம் பண்ணி வச்சிடலாம். மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன் பட்டர் சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருந்தேன் டார்க் சாக்லேட்டையும் சேர்த்துடலாம். நல்லா உருக்கியாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பில் வந்து இப்போ 3/4 இதுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகணும், கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் கட்டி ஆகிற மாதிரி இருக்குது. இன்னும் நல்லா இது மிக்ஸ் ஆகும்போது நல்லா தண்ணி ஆயிடும். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதை வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நுர வர்ற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சர்க்கரையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றிடலாம். நான் வந்து 3 முட்டை எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா நுர வர்ற வரைக்கும் அடிக்கணும் தேவையில்லை. நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நுர எதுவும் வர தேவையில்லை. நுர வர்ற வரைக்கும் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா தண்ணியாக இருக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு எடுத்துக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சம் மட்டும் உப்பு மட்டும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு சோடா உப்பு, பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது கேக் மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பிலாம் வராது. அள்ளி ஊற்றும்போது இந்த மாதிரி மடல் மடலாக விழுகணும். இப்போ நம்ம பேக் பண்ணுற ட்ரே வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பேப்பர் போட்டு ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சி தூக்குற மாதிரி நம்ம பேப்பர் வந்து செட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஸ்கொயர் ட்ரின் இருந்ததுன்னா அதில் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ என்கிட்ட ரவுண்ட் இருக்கிறதுனால நான் ரவுண்டில் வந்து ஊற்றி செய்கிறேன். பேட்டரை வந்து இதில் ஊற்றிடலாம். டேப் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து போட்டுடலாம். டீ வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ரொம்ப வந்து சிம்மாக வைக்கணும் அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வச்சா போதும். பாத்திரம் வந்து ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம உள்ளே தூக்கி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வேகட்டும். ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம் வெளியே.
சூப்பராக நமக்கு ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.